ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தும் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருகிறவராயிருக்கிறார். பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு குருடன் ஆண்டவரை நோக்கி சத்தமாய் கூப்பிட்டு தேவனிடத்திலிருந்து அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த சம்பவத்தை பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் முடிய நாம் இதில் பார்க்கலாம். பர்திமேயு என்ற ஒரு குருடனை இதெல்லாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற பட்டணத்திற்கு அருகாமையில் அவர் நடந்து போகும் பொழுது திரளான ஜனங்களும் சீஷர்களும் அவரோடு கூட சென்றார்கள். அந்த வழியாக பிறவி குருடனாகிய பர்திமேயு என்ற ஒரு மனிதன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்த அந்த நாளிலே அந்த மிகுந்த ஆரவாரத்தையும் அந்த சத்தத்தையும் அவன் கேட்டு, இந்த சத்தம் என்னது என்று அவன் விசாரித்தான். பாருங்கள், அவன் விசாரித்து இருதயத்திலே இயேசு கிறிஸ்து தனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று அவன் உறுதியாய் விசுவாசித்தான். பிரியமானவர்களே, முதலாவது அவன் அந்த சத்தத்தை கேட்டான். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவன் விசாரித்தான். தேவனுடைய வார்த்தையும் அநேக நேரங்களில் நமக்கு அநேக இடங்களில் சொல்லப்படுகிறது. நாம் அதை கேட்கக்கூடியவர்களாக இருதயத்தை நாம் திறக்க வேண்டும். பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும்படியாக நம்ம இருதயத்தை செலுத்த வேண்டும். அவரை விசாரிக்க வேண்டும். அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பர்திமேயு என்ற குருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் விசாரித்து கண்டு கொண்டான். பிறகு, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். பாருங்கள், இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என இந்த பர்திமேயு அழைத்தான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக அவன் அழைத்தான். ராஜாவே, எனக்கு மனம் இறங்கும், எனக்கு இரக்கம் செய்யும், என் கண்களை திறந்தருளும் என்று அவன் கதறினான். பாருங்கள், அங்கே நடந்தது என்ன? அங்கே சூழ்ந்திருந்தவர்களும் அங்கே சுற்றி இருந்தவர்களும் அவனை அதட்டினார்கள். அவன் பேசாதபடி அவனை அவமதித்தார்கள், அவனை இகழ்ந்தார்கள், அவனை அதட்டினார்கள். ஆனாலும் அவன் அந்த தடையை மீறி அவன் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். பிறர் தன்னை அதட்டுகிறார்களே, தடை செய்கிறார்களே, தேவனிடத்தில் சேர பல இடையூறுகளை செய்கிறார்களே என்று அவன் சோர்ந்து விடாமல் அவன் தொடர்ந்து இயேசுவை கூப்பிட்டு கொண்டே இருந்தான். பாருங்கள், எந்த அளவுக்கு மனிதர்கள் அவனை தடை செய்தார்களோ அந்த அளவுக்கு அவன் விசுவாசத்தோட தேவனை கூப்பிட ஆரம்பித்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் இன்னும் அதிக சத்தமாய், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். பாருங்கள், திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து அவரோடு கூட நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவ்வளோ இறைச்சலான சத்தம், அவ்வளோ ஆரவாரம், அவ்வளோ பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில இந்த ஒரே ஒரு குரல் இயேசுவின் காதுகளிலே தெளிவாய் தொனித்தது. பிரியமானவர்களே, இயேசு நடந்து போகிறதை அவர் நிறுத்தினார். அவர் கால்கள் நின்றது. காரணம், அந்த பர்திமேயுடைய குரல் இயேசுவின் இருதயத்தை அசைத்தது. பிரியமானவர்களே, அந்த பர்திமேயு அவன் முன்னிலும் பலமாய் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகள் என்று. இந்த மனிதன் பாருங்கள், தன் முழு பலத்தையும் சக்தியையும் பயன்படுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, எல்லா தடைகளையும் மீறி, சூழ்நிலைகளை மீறி அவன் உரத்த சத்தமாய் அவன் கூப்பிட்ட பொழுது தேவனுடைய காதுகளில் அந்த சத்தம் துணித்தது. அவருடைய இருதயம் அசைந்தது. அவர்கள் கால்கள் நின்றது. பாருங்கள், அவனை அருகாமையில் கொண்டு வரும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். எந்த மனிதர்கள் அவனை அதட்டினார்களோ, எந்த மனிதர்கள் அவனை அவமானப்படுத்தி, அவனை கிண்டல் பண்ணி, அவனை கேவலமாய் பார்த்தார்களோ, அதே மனிதர்கள் அவனை தூக்கி கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பர்திமை என்ற குருடனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் அந்த குருடனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். பாருங்கள், மனிதர்களால் மதிக்கப்படாத ஒருவனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அவருடைய விருப்பத்தை அவர் கேட்கிறார். அந்த குருடன் சொன்னான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனை குணமாக்கினார். அவன் பார்வை அடைந்த பிறகு அவருக்கு பிறகே சென்று தேவனை மகிமைப்படுத்தினார். பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகரும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் பல சோதனைகள் வரலாம், பல இடர்பாடுகள் வரலாம். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறைந்து போகலாம், நம்பிக்கை குறைந்து போகலாம். நாட்கள் போகிறதே, என் ஜெபம் கேட்கவில்லையே, பதில் கிடைக்கவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போகலாம். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி, நீங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதபடி, இன்னும் அதிகமாக முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் கர்த்தரை உண்மையாய் உறுதியாய் தேடுவீர்களானால், அவரை கூப்பிடுவீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். உங்களுடைய சத்தம் அவருடைய இருதயத்தை அசைக்கும். பிரியமானவர்களே, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் அது பலனுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் செய்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. நீங்கள் நினைக்கலாம், என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கலைன்னு சொல்லி. ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், ஒவ்வொரு ஜெபமும் கர்த்தருடைய சமூகத்தில் அது நினைவு கூறப்படுகிறது, அது பதிவு செய்யப்படுகிறது. ஏற்ற காலம் வரும்பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார், உங்களை நினைத்தருள்வார், உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், நீங்கள் கலக்கமடையாதீர்கள். நீங்கள் கலங்கி கொண்டு ஜெபத்திலிருந்து நீங்கள் முயற்சியை கைவிட்டு விசுவாசத்தை கைவிட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய இருதயத்தை ஈர்க்கிற ஜெபமாக உங்கள் ஜெபம் மாறட்டும். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.